இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற பகுதி இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 7-15 முடிய. வெறுமனே நாம் நீண்ட ஜெபம் செய்வதால் எந்த பயனும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். நீண்ட ஜெபங்கள் செய்வது தவறு அல்ல. ஆனால் நம்முடைய ஜெபத்திலே என்ன நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும், என்ன நோக்கம் இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய பெயர் விளங்க வேண்டும். தோபித்து திருமணம் செய்த பிறகு சாராவோடு மண்டியிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் திருமணம் செய்து கொண்டது எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள அல்ல, எங்கள் குடும்பத்தில் உம்முடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக. விண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையே, உம்முடைய பெயர் புனிதமாக கருதப்படுவதாக, உம்முடைய அரசு வருக. அந்த ஜெபத்தை உற்று நோக்கினால் கடவுளுடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய அரசு மலர வேண்டும், அவருடைய திருவுளம் நிறைவேற வேண்டும், நம்முடைய விருப்பம் அல்ல. இயேசு ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். 22 லூக்கா நற்செய்தியிலே 42வது வசனத்திலே வாசிக்கிறோம், தந்தையே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும். நம்முடைய தாய் மரியா ஜெபிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 37 வசனம் 1 அதிகாரம் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம், இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய விருப்பங்களை தெரிவிக்கலாம், ஆனால் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். அந்த கருத்தை, அந்த உணர்வை, அந்த வார்த்தையை இணைத்து கொள்ள வேண்டும். அந்த மனநிலையோடு நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். விண்ணப்பங்கள் வைக்கலாம். என்ன விண்ணப்பம்? நான் இந்த உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்று அல்ல, அன்றாட உணவை எங்களுக்கு தார். ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பிலே நான் இருக்கிறேன். அந்த உணர்வு மிகுந்து இருக்க வேண்டும். ஆண்டவர் முன்பாக சரணடைந்த மனநிலை மிகுந்து இருக்க வேண்டும். ஆண்டவரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே, நீர் என்னை மன்னிப்பது போல நானும் எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். கடவுளை பிரதிபலிக்கின்ற அந்த உணர்வு, அந்த மனநிலை, அந்த செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? தீமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு என்ன தேவை என்று தந்தைக்கு தெரியும். ஆனால் முதலிலே கடவுளுடைய அரசை தேடுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? அதுதான் முதன்மையாக நம்முடைய ஜெபத்திலே இருக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, இறைவா, நாங்கள் இருப்பதும் பிழைப்பதும் இயங்குவதும் உம்மாலேயே, உம்மிலேயே, உம்முடைய விருப்பத்தின்படியே நாங்கள் வாழ்ந்து, ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தையே நிறைவேற்றுவதில் எப்பொழுதும் முதன்மை இடத்தை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தி வாழ, இதனால் உம்முடைய இரக்க செயல்களில் நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க அருள் கூர்வீரா. இயேசுவின் இணையற்ற பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.